ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம நான் சொல்லியிருந்தேன் அதே தான் F1 அதுதான் விளையாட போகிறோம். இவங்க கைஸ் இது வெளியே வந்துடுச்சு, திருப்பியும் போகிறேன். ஓகே, திருப்பியும் வந்தாச்சு. ஓகே வந்தாச்சு கைஸ். ஓகே, பிக்சர் வந்து பாருங்க, சூப்பர். ஓகே 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 உள்ளே போ. ஓகே, எனக்கு குயிக் ரேஸ் வேணாம். ஓகே, ஆன்லைன் போ. ஆன்லைன் இந்த பிளாக் கார் இதுதான் ஸ்பீடாக போகும்னு சொன்ன பற்றிக்கு பார்ப்போம். இந்த மாதிரி நார்மல் காரில் நம்ம ஃபுல் ஆக்சிலேட்டர் தந்தாலும் இது இவ்வளோ தான் வரும், கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அது 380 தான் போகும். இது 280 தான் போகும். இது சிம்பிளாக ஸ்பீடாக போயிடும் போல். பார்ப்போமே அதுவும். பின்னாடி எவனாச்சும் வரானுங்களா? போகிறானுங்கடா. கீழேயும் இடிச்சிட்டேன்டா. ஓகே. ஓ, இன்னொருத்தனுக்கும் எனக்கும் தான் ரேஸேவா? சூப்பர். ஆன்லைன்னு சொல்லி நினச்சி பார்த்தா நிறைய பேர் வருவானுங்க, அதை வின்னாயிடும் சொல்லிட்டு பார்த்தா இங்கே பாருங்கள் கைஸ், இந்த ஸ்டேரிங் மட்டும் இல்லை, நிறைய ஸ்டேரிங் இருக்குது. அது காமிக்கிறேன் பாருங்கள். பாஸ் தான். இது பாஸ்லாம் கிடையாதா? அட பாவீங்களா, எனக்கு இந்த கேமராவும் வேணாம், இந்த கேமராவும் வேணாம், இதுவும் வேணாம். ஃபஸ்ட் இது நம்மளுக்கு பிடிக்கும். ஓகே, ஸ்பீடாக திருப்படா. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இதோட பேர் சொல்லிடுறேன். நீங்கள் நான் இப்போ சாம்சங் டேப்பில் விளையாடுறேன், புது டேப்பில். நீங்கள் வேறு டிவைஸில் கூட விளாட்லாம், அது ஒன்றும் இல்லை. ஆனால் வருமானம் தெரியாது. அது F1ன்னு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிக்சர் வரும் பாருங்கள். F1ல் ஒரு கார் நின்றுருக்க மாதிரி அந்த பிக்சர் தான். இதில் பிரத்திக்கு ஒன்றா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் போல். இதான் என்கிட்ட சொன்னேன், எனக்கு கிடச்சிது இதான்னு சொன்னேன். அதனால் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி வீடியோவாக போட்டுட்டுருக்கிறேன். திரும்ப ஐலஸா திரும்பி வச்சுங்க பாருங்கள். இது 300 போது பாருங்கள். இதே நார்மல் கார் இருந்தால் இடிச்சிட்டேன். இதே நார்மல் காராக இருந்தால் 280 தான் போயிருக்கும். இந்த கார்னால் 300 போது பாருங்கள். ஓகே, நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஓகே கைஸ், நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருக்கோம். ஓகே, நம்ம வேறு ஏதாச்சும் போடுவோம். ஓகே, நம்ம சிங்கிள் பிளேயர் போவோம். எனக்கு இந்த கார் வேணாம். நெக்ஸ்ட்டு கார் என்ன கலர் வேணாம்னு சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த கார் போகும். கண்டினியூ. எனக்கு கோல்டு தான் பிடிக்கும். கோல்டு பிடிக்காது, எல்லோ தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிது. நம்ம ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணுவோம். இல்லை, ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா தான் ட்ரெயின் கம்மியாக இருக்கும், அதனால அதுவே ட்ரை பண்ணுவோம். அதோட எனக்கு அதுதான் ட்ரெயின். என்ன டயர் போடலாம்? நெக்ஸ்ட்டு என்ன டயர் போடலான்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன டயர் போடலான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம சாஃப்ட் டயர்ஸ் போடலாம். வின்டர்னால் இது அது என்ன சொல்கிறது, மழை பெஞ்சால் தான் வரும். வெட்டுனா அதுவும் மழை பெஞ்சால் தான் வரும். அந்த வின்டர் மழை பெஞ்சால் நல்லா சூப்பராக ஓடும். அது கமெண்ட் சொல்லுங்கள். இப்போதைக்கு நம்ம சாஃப்ட் போட்டாச்சு, கிளம்பலாம். ஓகே, பிச் ஸ்டாப்லேருந்து எடுத்தாச்சு. இது பிச் ஸ்டாப் கூட இருக்குது கைஸ். எல்லா ரேஸும் இப்படி தானே போவாங்க, பிச் ஸ்டாப்லேருந்து இப்படி தானே போவாங்க. அதே மாதிரி தானே எதுவும் இருக்குது. ஓகே, திருப்பு. இல்லை, நான் சூப்பராக ஓட்டுவேன் பாருங்களேன், ஒரு டேமேஜ் இல்லாமல். இதில் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும்.
சிங்கிள் பிளேயருக்கு அப்புறம் எல்லோரும் ரேஸ் வருவாங்க. அதில் நான் தோற்று போயிடுவேன். அது எனக்கே தெரியும். அப்படியே போய்கிட்டே இருக்கணும். இப்போ வேறு புதுசாக ஒரு படம் வந்தது இதே மாதிரி F1. அது நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஆனால் அது இங்கிலீஷ் படம். ஹாட்ஸ்டாரில் வருமானு தெரில. கீழே கீன்னு கத்துது. அது ஸ்பீடாக போகிறனால போட்டு விட்டுட்டேன். ஸ்பீடாக போகிறனால அது வந்து ரொம்ப டைட்டாக லூஸாக இருக்குதா, அதனால கீழே வந்துடும் சொல்லிட்டு டைட் பண்ணி விடணும். அதனால தான் அதை டைட் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம பூஸ்ட் போட நேரம் வந்து விட்டல. டர்னிங் வந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி அது வருது பாருங்கள். இடிச்சிட்டேன். சூப்பர். இடிக்கக்கூடாதுன்னா வாக்கு கொடுத்தனே. ஒரு ரவுண்ட் கூட முடிக்கலையே. ஓகே, திருப்பி ட்ரை பண்ணுவோம். இந்த தடவை ரேஸ் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த தடவை மீடியம் ட்ரை பண்ணுவோம். எல்லோரும் சாஃப்ட்வேர்ஸ் போட்டிருக்காங்க, ஆனால் நான் மட்டும்தான் மீடியம் போட்டுட்டேன். எல்லோரும் ஃபஸ்ட்டு அந்த பூஸ்ட் ஆன் பண்ணிடுவாங்க. அப்போனா அவங்க ஸ்பீடாக போயிடுவாங்க. நான் வந்து கடைசியில் தான் பூஸ்ட் ஆன் பண்ணுவேன். ஆனால் பூஸ்ட் ஆன் பண்ணுறதுக்குள்ளே அவுட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். சர்ன்னு பார்த்தீங்களா, பூஸ்ட்டு போட்டால் 300 போகும். இதே பூஸ்ட்டு போடலன்னா அதே 280 தான் போகும். ஆனால் இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணேன், அதுக்குள்ளேயே பாதி காலை யூஸ் பண்ணுங்கள். இருங்கடா, இன்னைக்கு உன்னை ஒட்டிக் பண்ண போகிறேன்டா. நான் 17th பிளேஸ்லாம் வந்திருக்கேன், ஆனால் ஃபஸ்ட்டு பிளேஸ் போனது இல்லை. ஓகே, ஆன் பண்ணி விட்ருவோம். ஆஃப் பண்ணிடா கைப்பில். ஏன் ஆன்லேயே இருக்கட்டுமே, நான் ஏன் ஆஃப் பண்ணி விட்றேன். சூப்பர். ட்ராக் வேறு வருது. சூப்பர். நம்ம ஸ்பீடாகவும் போகாது, பொறுமையாகவும் போகாது, ரெண்டுமே போகாது. மீடியம் ஸ்பீடில் போகும். இப்போ பிளாக் அந்த சைடில் காமிக்கு பாருங்கள். km/h வந்து கீழே பாருங்கள். அந்த ஆரஞ்சு ரெட்டு பாருங்கள். அந்த க்ரீன் இருந்தால் அதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதே இங்கே பாருங்கள், இதே இந்த மாதிரி பிளாக் இருந்துச்சுன்னா சுத்தமாக போயிடுச்சு, அவ்வளோ இடி இடிச்சிருக்கான்னு அர்த்தம். இவங்களுக்கெல்லாம் பிரேக்கை தான் பிடிச்சாகணும். பிட் ஸ்டாப்புக்குள்ளே போய் ஆகணும். ஒரு லைனை தண்ணா 80 km ஸ்பீடில் போக முடியும். பார்த்தீங்களா, சொன்னால. ஓகே, இந்த சைடு தான் நம்ம போகணும். ரெடியாக எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ஐஸ், ஹார்ட் ஐஸ் போட்டு மீடியம் போட்டு அடி வாங்கிட்டேன். அதனால் இன்னொரு தடவை அந்த பண்ண மாட்டேன். ஓகே, பிட் ஸ்டாப்புக்குள்ளே போனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 5 செகண்ட். அவங்களாம் 5 வயதில் போயிட்டாங்க பாருங்க. மேலே லெஃப்ட் சைடில் வந்து மேப்பு தெரியும் பாருங்கள், அதில் தான் அவங்க போகிறாங்க. நான் பார்த்தேன். ஓகே, இப்போதைக்கு பிச்சுட்டு பறந்துருக்கோம். இப்போ டைமு போகிறதே தெரில. ஓகே, சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்கிறோம், ப்ரோ மாதிரி. ஓகே, சூப்பர். நைஸ் டர்னிங். 1 hour டைம் தந்தாங்க. ஃபஸ்ட்டஸ்ட்டு லேப்பான் இதான். ஃபஸ்ட்டஸ்ட்டு லேப்பான். அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் பாருங்கள். அந்த மேலே வந்து S1 S2 S3ன்னு இருக்குது பாருங்கள். அதில் ஆரஞ்சும் வரும், ரெட்டுன்னு வரும். அந்த ஆரஞ்சு வந்துச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு நல்லா ஓட்டியிருக்கோன்னு அர்த்தம். இதே ரெட்டு வந்துச்சுன்னா மோசமாக ஓட்டியிருக்கோம், அவ்வளோ இடித்து கொட்டுறமாக ஓட்டியிருக்கோன்னு அர்த்தம். எனக்கு ஆரஞ்சே வந்துருக்குது, ஆனால் ரெட்டு வந்துருக்கு. இப்போ நான் ஏன் பிஸ்ட்டு அப்போ போனேன், நிற்காமலே போயிடலாம். ஐயோ, இப்போ 80 ஸ்பீடில் தான் போகணும். தம்பி, தேங்க்ஸ் பண்ணதுக்கு, ஆனால் எனக்கு தேவையில்ல. பாய். ரேஸ் கம்ப்ளீட்டட். சூப்பராக ஓட்டும், ஆனால்
ஒன்றுமே உருப்படியாக ஓட்டல. இப்போ வந்து இது பிளேஸ். ஓகே, இப்போ நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம். டேரெக்டாக மெயின் மெனுக்கு போயிடலாம். அப்புறம் நான் வந்து வேறு இதெல்லாம் போட்டு பார்க்குறேன். வேறு இதில் பயங்கரமாக ட்ரைனிங்லாம் இருக்கும். எனக்கு அதெல்லாம் எப்படி போகணுன்னே தெரியாது. இது மட்டும்தான் தெரியும் எப்படி போகணுன்ட்டு. கண்டினியூ மைண்ட் டு லாப் தண்டர். ஓகே, இப்போ குயிக் ரேஸ். ஓ, இதுக்கு ஒரு டீமா? நான் இந்த டீமில் இருக்கேன். எனக்கு இது வேணாம், இதுதான். இப்போ நம்ம ஆஸ்திரேலியா பண்ணோம். இப்போ சவுத் அரேபியா பண்ண போகிறோம். ஓகே, யாரெல்லாம் சவுத் அரேபியா பார்க்கலையோ இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சவுத் அரேபியா ரேசிங்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஓகே, என்ன கிலோமீட்டர் இல்லை ஹாடா. ஓகே, சாஃப்டாக தருவோம். இன்றைக்கி நம்ம டெய்லியும் லெஃப்ட் சைடில் தான் ரைட் சைடில் தான் இருப்போம். இன்றைக்கி லெஃப்ட் சைடில் பூஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு சத்தியமாக என்ன நடக்கும்னு தெரியாது. பின்னாடி வர்றது வரான் பிளாக் பண்ணுறேன். அந்த சைடு வரான், இந்த சைடு வரான். ஓகே, அவன் ஓரளவுக்கு பின்னாடி போயிட்டான். 19th பிளேஸ். இவனுங்க தான் கொச்சன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு விட்டாங்கன்னா சிம்பிளாக போய்டுவேன். ஃபாஸ்ட்டாக போகிறீங்களாடா? அந்த சைனா வண்டியனை நான் விட்டவே மாட்டேன்டா. எல்லோரும் இப்போ பூஸ்ட் காலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் இன்னும் ஃபுல்லாக வச்சுருக்கேன். தரமாக விட்றானுங்களே எல்லோரும். திருப்பி கைப்பில் இவன் கூட பூஸ்ட் ஆன் பண்ணி விட்டுலாம். வாங்க, புத்தத்துக்கு ரெடி போடுறோம். ரைட்டில் டைப்பில் ஆனால் பிடிப்போம். உள்ளே வந்து ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு தரோம். அதுக்கெல்லாம் இவங்க ஐயோ நல்ல வேலை தப்புச்சேன். ஸ்பீடாக போகிறோம் நம்ம, ஏன்னா நம்ம பூஸ்ட்டு போட்டிருக்கோம். அதனால தான் நம்ம ஸ்பீடாக போகிறோம். அவ்வளோதான், அவன் போயிட்டான் கிளியே. இதுக்காக நான் பூஸ்ட்டு போட்டேன். நான் ஒட்டை கிடைக்கணும்னு பார்த்தா என்னடா அவ்வளோதான். சூப்பர். ஆரஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ரவுண்டு மோசமாக தான் ஒட்டியிருக்கேன் போல். அதான் ஒருத்தன் பின்னாடி வந்துட்டுருக்கான். அவனை போட்டு இடிச்சு தள்ளியாச்சு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணு. டைப்பில் வந்து ஓகே, என்ன மட்டும் 20th பிளேஸ் போட்டானுங்க. நான் காண்டிடுவேன். என்னடா இது? ஏற்கனவே சும்மா பொறுமையாக தான் போகுது. 5 seconds ஏன் நான் அவனை இடிச்சிருந்தேன் இல்லையா? கிளியும் போ. பெனால்ட்டி தந்தாங்க. சேஃப்டி கார் வந்துருக்குது. ஏன்னா நான் இடிச்ச இதில் இப்போ ஆரஞ்சு இருக்குது பாருங்க. இதுவும் கம்மி பண்ணி விட்டானுங்க பூஸ்ட்டை. ஏன்னா இடிச்சு தள்ளிட்டேன்ல. ஓகே, திருப்பு கைப்புள்ள திருப்பிட்டு இருக்கிறோம். ஓகே, சேஃப்டி கார் இன்னும் வந்துட்டுருக்குது. அவ்வளோ இடி வச்சிருக்கோம் நம்ம. இன்னும் 20th பிளேஸ் தான் இருக்கான். சேஃப்டி கார் முன்னாடி போகுது பாருங்கள். ஏன்னா அவன் பிட் ஸ்டாப்பில் இருக்கான் போல். நம்ம சேஃப்டி காரே தேவையில்லை, ஏன்னா நம்மளே பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு எதுக்கு சேஃப்டி காரு? நான் அடிச்ச அடியில் டேர்னிங்லாம் பாருங்கள், 80 தான் போகுது. ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப ஸ்பீடாக போச்சு. அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தரல. பூஸ்ட்டை போட்டுற வேண்டியதான்.
முன்னாடி கார் தெரியுது. இப்போ நம்ம அதை ஓவர்டேக் பண்ண போகிறோம். என்னடா போக முடியல என்னால். ஓ, ஏன்னா சேஃப்டி காரில் அதை வேற மறந்துட்டேன். ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். அது விடப்பிறந்து உங்கள் பிரதாஸ் கேமிங். பாய். ஓகே, இப்போ நான் அடுத்த வீடியோவில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன டயர்ஸ் போடுறதுன்ட்டு.